கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10, 11, 2 வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ அப்படின்னு கேட்குறார். அன்பானவர்களே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்போது இது என்னத்தை வச்சு இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு வந்தாக்கா ஆண்டவரை நல்லா ஆராதித்து துதித்து கடவுளை பாராட்டி பயங்கரமாக நாம் பல பரிசுத்தவான்களைப் போல நாமும் மிகப்பெரிய பரிசுத்தவான்கிற மாதிரி நம்ம காட்டிக்குவோம் ஆலயத்துக்கு வர்றப்போ. ஆனால் ஆலயத்திலேருந்து வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கலேன், ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியை திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது, இப்படி குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் அசிங்கமான வார்த்தைகளை பேசி சண்டைகளை உருவாக்கி கொள்ளுவார். ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டாக்கா ரொம்ப பரிசுத்தமாக நடந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட இரட்டை வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வாழாதீங்கன்னு சொல்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஆகாது. இப்போது ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன்னு வைங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு பாராட்டுங்க, தப்பு இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு தவறு பண்ணுறேன்னு வைங்க, என்னை கூப்பிட்டு திட்டுங்க. அதுதான் வந்து சரியான முறை. நம் உறவினரோ, நம் நண்பரோ, நம் பெற்றோர்களோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறப்போ, நல்ல காரியத்தை செய்யப்போ நம்ம அவனை பாராட்டலாம், துதித்தல். அவன் ஒரு தீமையான காரியத்தை செய்கிறப்ப அவனை கூப்பிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை கண்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சபிக்கக்கூடாது. புறம் பேசுதலைத்தான் இங்கே சபித்தல் என்று சொல்கிறேன். நேரில் வந்ததுக்கப்புறம் அவனை நல்லா பயங்கரமாக பாராட்டுறது. ஆஹா, உன்னை மாதிரி ஒருத்தர் இல்லை, நீ தான் பரிசுத்தவான், நீ இருந்ததுனால தான் இப்படி இருந்துச்சு, அப்படியா இப்படியா நான் அவனை தூக்கி கொண்டு உயரத்தில் வச்சிடுறது. அவன் போனதுக்கப்புறம் இவனெல்லாம் ஒரு மனுஷன் வந்துட்டான், இவனையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு அந்த சபித்தல் இருக்குது பார்த்தீங்களா. இவனெல்லாம் எங்கே போய் உருப்படியாக போகிறான், இப்படி தெரிகிறானா இவன் அப்படின்னு சபிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வேண்டாங்கிறார். திட்டுறதா இந்த ஒருவன் தப்பு பண்ணால் நீங்கள் திட்டுங்க, தப்பு இல்லை. ஒருவன் நல்லது செஞ்சால் அவனை பாராட்டுங்க. ஆனால் பாராட்டிட்டு புறம் பேசுகிற காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா ஒரே ஊற்றிலிருந்து கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் வராது அப்படிங்கிறார், வரக்கூடாதுங்கிறார். அப்போ நம்முடைய இருதயமாகிய இந்த ஊற்றிலிருந்து கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் வரக்கூடாதுங்கிறார். துதித்து பேசுகிற வார்த்தைகளும் பாராட்டி பேசுகிற வார்த்தைகளும் சாபத்திற்குண்டான வார்த்தைகளும் வரக்கூடாதுங்கிறார். திட்டுறது தப்பு இல்லை, திட்டுவது சாபம் அல்ல. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்பார், நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்பார். அப்போ பேதுரு சொல்லுவார், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தும்பார். இது நீயா சொல்லலை, பரத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் திறவுகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ மிகப்பெரிய பதவி தெரியுங்களா அது? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டுவார். என்னன்னு பாராட்டுவார்? இது உனக்கு இங்கிருந்து வந்த ஞானம் இல்லை, இது உனக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறான்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அதனால் பரலோகத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்குறேன்பார். கொஞ்ச நேரம் கழித்து என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி நான் சிலுவையில் மறிக்க போகிறேன் உங்களுக்காகன்னு சொல்கிறப்ப பேதுரு சொல்லுவார், சிலுவை மரணம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. உடனே டக்குன்னு சொல்லுவார், அப்பால இப்போ சாத்தானேம்பார். படிச்சிருக்கீங்களா வேதத்தில்? எந்த பேதுருவை பாராட்டினாரோ அதே பேதுருவை சாத்தானே அந்த பக்கம் போம்பார். ஏன்னா பாராட்டுகிற போது அவன் செய்த காரியம் மிகவும் மேன்மையானது. அவரை திட்டுறப்போ அவர் செஞ்ச காரியம் ரொம்ப தப்பானது. அப்போ ஒருவன் நன்மை செய்கிறப்போ, ஒருவன் நல்ல காரியம் செய்கிறப்போ அவனை பாராட்டுங்க, தப்பு இல்லை. அவனே அதே மனுஷனே கொஞ்ச நாள் கழித்து தப்பான காரியத்தை செய்கிறாங்கிறப்ப அவனை கூப்பிட்டு தண்டித்து அல்லது கண்டித்து அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள், தப்பு இல்லை. சபிக்காதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. ஏன்னா எப்பொழுதெல்லாம் நாம் ஒருவரை சபிக்கிறோமோ அந்த சபிச்சுட்டு அவங்க கூட நம்ம உறவு வச்சுக்கிட்டாவோ பேசிட்டாவோ அந்த சாபம் நம்மை சேரும். அன்பானவர்களே,
எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நீங்கள் சபிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் யாரையும் சபிக்கவே இல்லை. அவர் நிறையா விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கே நேரம் பத்தாது. நன்மையான காரியங்களை, துதிக்கிற காரியங்களை, பாராட்டுகிற காரியங்களை செய்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. அப்படி இருக்கிறப்ப சபித்தல் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. நம்மளை கடவுளோட பிள்ளைய அப்படி ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஏன்னா சபித்தல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. இரட்டை வாழ்க்கை, இரட்டை நாவு, இரட்டை சிந்தனை, இரட்டை எண்ணங்கள் இருக்கிறவங்கள கர்த்தர் வெறுக்கிறார். சரிங்களா? ஒரே சிந்தனையாக இருப்போம், ஒரே வார்த்தைகளை பேசுவோம், துதித்தல் என்கிற அந்த பரிசுத்தமான எண்ணத்தோடு கூட நாம் இருப்போம். நிச்சயமாகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வராது என்கிறது போல எங்களுடைய இருதயமாகிய இந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வராமல் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, ஒரே வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, ஒரே வார்த்தை பேசுகிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனைகளின்படி வாழ நீர் எங்களுக்கு தைரியத்தை தாரும். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.